ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யாஷ் டெய்லி அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் நடந்த நிலச்சரிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளா மாநிலத்தை சேர்ந்த வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் ஜூலை 30 ஏற்பட்ட நிலச்சரிவு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. அதிலும் குறிப்பாக முண்டகை, சூரல் மலை பகுதிகளில் பேரழிவை சந்திச்சிருக்கு. அங்குள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு. அந்த வீடுகள் இருந்த தடமே தெரியாத அளவில் மரங்களாலும் மண்ணாலும் மற்றும் பாறைகளாலும் மூழ்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர், அதாவது ரெஸ்கியூ டீம், தீயணைப்பு துறையினர் மற்றும் விமானப்படையினர் ஆகியோர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பகுதியில் கனமழை தொடர்ந்து வருவதால் பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டது. மீட்பு பணி தொடர்ந்து கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆற்றில் கட்டப்பட்டிருந்த பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுனால ஆற்றை கடந்து முண்டகை கிராமத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்திய இராணுவம் குழுவினர் பாலம் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதோட பேர் CI-24 பெய்லி பிரிட்ஜ். குறுகிய கால இடைவெளியில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் இரும்பு 24 டன் சுமையை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய இராணுவ வாகனம் மற்றும் ஒரு ஜீப் அந்த பாலத்தில் விட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மூலம் ஆற்றை கடந்து கிராமத்தின் நிலையை அடைய முடியும். ரெஸ்கியூ டீம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சு முடிஞ்சளவுக்கு மக்களை மீட்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடக்குது. உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஒலிம்பிக்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். அது 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஒலிம்பிக்ஸ் காம்படிஷன் தொடங்கினது 1896. ஒலிம்பிக்ஸ் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். இந்த வருஷம் பாரிஸில் நடக்குது. பாரிஸ் கடைசியாக 1924 சம்மர் ஒலிம்பிக் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பாரிஸில் இந்த 2024 தான் ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அதாவது 100 வருஷத்துக்கு அப்புறமா. இது பாரிஸ்க்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் ஓப்பனிங் செரமனி தரையில் நடக்கலை. அதுக்கு பதிலாக ரிவர் சீனில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் புதுசாக ஸ்கேட் போர்டிங், சர்ஃபிங் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ் ஆரம்பித்த முதல் நாளிலேயே இந்தியாவை சேர்ந்த மனு பக்கர் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இது இந்தியாவுக்கு முதல் பதக்கம் ஆகும். மொத்தமாக 32 விளையாட்டு போட்டிகளும் அதற்கு பரிசாக 329 மெடல்களும் வழங்க இருக்காங்க. இந்தியாவில் இருந்து மொத்தம் 117 அத்லட்ஸ், அதாவது விளையாட்டு வீரர்கள் கலந்துருக்காங்க. அதில் 70 ஆண்களும் 47 பெண்களும் 69 ஈவெண்ட்டில் விளையாட இருக்காங்க. ஒலிம்பிக்ஸோட மோட்டோவை லாட்டினில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சிட்டியஸ் ஆல்டியஸ் ஃபார்டியஸ் கம்யூனைட்டர். இதை தமிழில் சொல்லணும்னா வேகம், உயர்வு, வலிமை மற்றும் ஒற்றுமை. உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்களும் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே பெரிய கனவு இருந்துச்சு. அதாவது பெரிய கிரிக்கெட்டர் ஆகணுங்கிறது அவனோட ஆசை. கடுமையாக பயிற்சி எடுத்தான். சில சமயம் அவன் போட்டியில் தோற்று அவனோட நண்பர்கள் சிறப்பாக விளையாடுவாங்க. ஆனால் அந்த பையன் அந்த தோல்வியை பொருட்படுத்தாமல் வெற்றிக்கு முக்கியம் பயிற்சி தான் அப்படின்னு முடிவெடுத்து அதில் முழுசாக ஈடுபட்டான். அந்த சிறுவனுக்கு 16 வயதிலேயே இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாட வாய்ப்பு கிடச்சிது. இவ்வளோ சின்ன வயசில்
உலகத்தின் சிறந்த வீரர்களுக்கு எதிராக எப்படி விளையாடுறதுன்னு முதல்ல பதட்டமானார். பிறகு தன்னோட பயிற்சி மேலே நம்பிக்கை வச்சு சிறப்பாக விளையாடி சிறிய மாஸ்டர் என்று பெயர் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 100 செஞ்சுரிஸ் எடுத்த ஒரே நபர் இவர்தான். அவர் வேறு யாரும் இல்லை, சச்சின் டெண்டுல்கர். சச்சின் கடுமையாக உழைச்சதுனால பல சாதனைகளை உருவாக்கினார். அவர் இன்னைக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்கிறார். ஓகே பாய், நெக்ஸ்ட் ரிவ்யூ டைம். போன வீடியோக்கான கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா, இதயம் போல துடிச்சிருப்பேன், இரவும் பகலும் முழிச்சிருப்பேன். இதுக்கான ஆன்சர் கிளாக், கடிகாரம். இன்னைக்கோட கொஸ்டின் என்னன்னா, எந்த ஒரு அனிமலுக்கு 3 கண்மைகள் அதாவது ஐலெட்ஸ் இருக்கும்? கண்டுபிடிங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.